வணக்கம். இன்னைக்கு நாம பாடகி, நடிகை ரெனே ராப் இருக்காங்க இல்லையா? அவங்க ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல தன்னோட அனுபவங்கள பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல் அது. புகழ், பதட்டம், அப்புறம் ஒரு ஒரு கடினமான அனுபவம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமா. அந்த அனுபவங்கள எப்படி அவங்க தன்னோட இசையில கொண்டு வந்தாங்க, அவங்களோட மன உறுதி, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் புரிய வரலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல ரெனே ராப் சொல்றாங்க, இப்போ வர்ற புகழ் அவங்களுக்கு ஒரு வித பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குதாம். ம். மத்தவங்க தன்னை எப்படி பாக்குறாங்கங்கறதுல அதுல ரொம்ப கவனம் போகுது. அது நல்லதோ கெட்டதோ தன்னை ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட பதட்டம் வருதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அது ம். எப்படி? அது பாருங்க, புகழ் அதிகமாக நாம தொடர்ந்து கவனிக்கப்படுறோங்கிற உணர்வு ஜாஸ்தியாகும். ஒவ்வொரு சின்ன விஷயமும் பார்க்கப்படுதுன்னு தோணும்போது அது இயல்பாவே ஒரு வித அழுத்தத்தை உருவாக்கும். பாராட்டு கிடைக்கும்போது கூட இதை நான் எப்படி மெயின்டைன் பண்றது, அடுத்து என்ன அப்படின்னு ஒரு பதட்டம் வரலாம். இது நிறைய கலைஞர்கள் சந்திக்கிற ஒரு சவால் தான். ஓ! அப்போ புகழ்ங்கிறது அது நல்ல விதமா இருந்தாலும் கூட அந்த வெளிச்சமே ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. சரி. ஆமா, சரியா சொன்னீங்க. இது ஒரு பக்கம். ஆனா அவங்க பகிர்ந்துகிட்ட இன்னொரு விஷயம், அது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. ஸ்னோ ஏஞ்சல்னு அவங்க ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் கொஞ்சம் புதுசா ஃபீல் பண்ண சமயத்துல சில புதிய நண்பர்களோட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொஞ்சம் பார்ட்டிக்கு போற பழக்கம் உள்ளவங்க போல. ம். அப்படி ஒரு நாள் ராத்திரி பார்ட்டில இருந்தப்போ அவங்களுக்கே தெரியாம யாரோ மயக்க மருந்து குடுத்திருக்காங்க. அட கடவுளே! அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சுமார் ஒரு 7 மணி நேரம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் பாத்ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. உடம்புல இரத்தக்கரையோட. 7 மணி நேரமா? என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எதுவுமே இல்ல. நேரம் அதிகாலை 5 மணி. எப்படி அங்க வந்தாங்க? யார் கூட இருந்தாங்க? என்ன ஆச்சு? ஒண்ணுமே தெரியல. அந்த 7 மணி நேரம் நினைவில்லாத நிலை நினைச்சாலே பயமா இருக்கு. நிச்சயமா. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அந்த அந்த என்ன நடந்ததுன்னே தெரியாத நிலை, தன் மேல தனக்கே கட்டுப்பாடு இல்லாத அந்த உணர்வு, அது ஒரு பெரிய மன அதிர்ச்சியையும் பாதுகாப்பின்மையும் கொடுத்திருக்கும். அந்த 7 மணி நேர வெற்றிடம் இருக்கு இல்லையா, அது மனசுல ஒரு நிரந்தரமான குழப்பத்தையும் கேள்விகளையும் விட்டுட்டு போயிருக்கும். ஒருத்தரோட அடிப்படை நம்பிக்கையே அதை அசைச்சு பார்த்திருக்கும். ஆமா. இந்த பயங்கரமானக்கு தான் அவங்க ஸ்னோ ஏஞ்சல் பாட்டா மாட்டிருக்காங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பாடல் எழுதும்போது தனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லேன்னும் ரொம்ப மரத்து போன மாதிரி ஒரு நிலையில தான் அதை எழுதினேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. பாட்டு ரிலீஸ் ஆன பிறகும் கூட இது என்னோட நேரடி அனுபவம்னு அவங்க பெருசா சொல்லிக்கல. கேக்குறவங்க அவங்களோட அனுபவத்தோட அதை இணைச்சு பார்க்கட்டும்னு விரும்பியிருக்காங்க. ஓஹோ! இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது, கலைய ஒரு கருவியா பயன்படுத்தி இவ்வளவு கடினமான அனுபவங்களை கையாள்றது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவும், அது ஒரு வகையில புரிஞ்சிக்கவும் அந்த பாடல் உதவி இருக்கலாம். அதே நேரம் அந்த பாடலுக்கும் தனக்கும் நடுவுல ஒரு இடைவெளி வேணும்னு அவங்க நினைச்சது, அது ஒரு விதமான தற்காப்பு உத்தியா இருக்கலாம். அந்த வலிய நேருக்கு நேரா சந்திக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குற மாதிரி. ஆமா. அதுவும் ஒரு விதமான மன உறுதிய காட்டுது இல்லையா? நிச்சயமா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைங்கிறது வலிய செயலாக்க ஒரு வழி. சில சமயம் அதை நேரடியா எதிர்கொள்ளாமலே கூட அது உதவும். சரி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் கிட்ட இருந்து அவங்க முழுசா விலகிட்டதா சொல்றாங்க. இந்த அனுபவம் தன்னை மனதளவுல இன்னும் உறுதியா மாத்திருச்சுன்னும் சொல்றாங்க. ஆனா அதே சமயம் தன்னை ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிற பழக்கமும் இருக்குன்னு ஒத்துக்கறாங்க. எவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் மனசுக்குள்ள இதை விட நல்லா பண்ணிருக்கலாமேன்னு ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்குமா. இது இது ஒரு பொதுவான விஷயம்தான். சின்ன வயசுல இருந்தே இது இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஜெயிச்சா கூட, சரி இதுல நீ என்ன இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலான்னு கேட்பாங்களாம். இந்த மாதிரி சுய விமர்சனம் இது எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு சிக்கல்? இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஒரு பக்கம் பார்த்தா இந்த சுய விமர்சனம் ஒருத்தரை தொடர்ந்து முன்னேற வைக்கும், இன்னும் சிறப்பா செய்யணும்னு தூண்டும். ஆனா இன்னொரு பக்கம் அதை அடைஞ்ச வெற்றிகளை கூட கொண்டாட விடாது. எப்பவும் ஒரு நிறைவின்மை, ஒரு குறை உணர்வுடைய வச்சிருக்கோம். ஆமா. அவங்களே சொல்றாங்க பாருங்க, மத்தவங்களோட பாராட்டு, அங்கீகாரம் கிடைச்சாதான் தனக்கு ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி உணர்றதா. என்னை சுத்தி இருக்கிறவங்க பெருமையா நினைச்சாதான் நான் தகுதியானவளா உணர்வேன்னு சொல்றாங்க. ம். இது தற்காலிகமா வேணா உதவலாம், ஆனா நமக்கான மதிப்பு நமக்குள்ளேந்து வரணும். அதை வளர்த்துக்கிறது தான் முக்கியம்.
அதே சமயம் அந்த அதிர்ச்சியான நிகழ்வுக்கு பிறகு யார் மேல நம்பிக்கை வைக்கலாம், யார் மேல வைக்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு கிடைச்சதாவும் சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான படி. ஆக மொத்தம் ரெனே ராப்போட அனுபவங்கள்லேருந்து நாம பாக்குறது, ஒருத்தருக்குள்ள அதிர்ச்சிகரமான பாதிப்பு, அசாதாரணமான மன உறுதி, ஆழமான சுய விமர்சனம், அப்புறம் மற்றவர்களின் அங்கீகாரத்துக்கான தேடல்னு இத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்துல இருக்க முடியும். ஆமா. தன்னோட பலவீனங்களையும் பயங்களையும் அவங்க இப்படி வெளிப்படையா பேசுறதே ஒரு ஒரு வித்தியாசமான வலிமைதான் இல்லையா? நிச்சயமா. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனையை கொடுக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம ஒவ்வொருத்தரும் கடினமான அனுபவங்களை எப்படி கையாள்றோம்? அந்த மன உறுதி, அந்த மீண்டு வர சக்தி, அது நமக்கு எங்கிருந்து வருது? முக்கியமா நமக்குள்ளே ஒரு கடுமையான விமர்சகர் இருப்பார் இல்லையா? அவரையும் வெளியிலிருந்து வர அழுத்தங்களையும் இப்படி நாம சமநிலைப்படுத்தி கொண்டு போறோம். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.